Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான முட்டை பணியார குருமா அல்லது முட்டை பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த முட்டை பணியார குருமா எல்லா ரெசிபிக்கும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டமுக்கும் சரி, ரைஸ் ஐட்டம்ஸ்க்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி. இப்போ இந்த முட்டை பணியார குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முட்டை பணியாரம் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுடர் ஆட் பண்ணணும். அந்த பவுடர் என்ன அப்படின்னா பொட்டுக்கடலையை அரைச்ச மாவு தான். 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எக்கை பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு 3 முட்டையை ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை பணியாரத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த மசாலா பவுடர் எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எக்கை நல்லா பீட் பண்ணிட்டோம். இதில் அடுத்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச அந்த பொட்டுக்கடலை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை கூட முந்திரி பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பொட்டுக்கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி எல்லாத்தையும் நல்லா அந்த எக்கு கூட மிக்ஸ் பண்ணணும். அந்த பொட்டுக்கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியார பேன் அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பின்னாடி ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் நம்ம பீட் பண்ண எக்கை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா அடியில் அந்த மசாலா பவுடர்லாம் செட்டில் ஆகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இந்த பணியார பேன் பார்த்திங்க அப்படின்னா இண்டோலியம் பணியார பேன், அது நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் லீவுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அவங்க வேறு எது புதுசு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நான்ஸ்டிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்ப குட்டி குட்டி பணியார ஹோல் தான் இருக்கும். அதனால் அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். இப்போது எல்லா குழியிலையும் நம்ம பீட் பண்ண எக்கை ஆட் பண்ணிட்டோம். ஒரு சைட் நல்லா வெந்த பின்னாடி ஒரு ஸ்பூன் அல்லது நம்ம வீட்டில் அந்த சிறுகண்ணின்னு சொல்லுவோம், அதை வச்சு கூட எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பேம்பூ ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு கூட இந்த மாதிரி திருப்பி விடலாம் ஸ்லோவாக. பெஸ்ட்டு வந்து ஸ்பூன் தான் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் அழகாக திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு சைடு வெந்த பின்னாடி மற்ற சைடு திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்த பின்னாடி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்மளோட முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடவே ஒரு 1/2 இன்ச் சைஸ் இஞ்சி நல்லா தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க. பெரிய பல் பூண்டாக இருந்தது அப்படின்னா 5 இல்லாட்டி 4 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறனால அதுவே நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை பணியாரத்துலேயும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், கிரேவிலையும் பச்சை மிளகாய். அடுத்து காரத்துக்கான மிளகாய் தூளும் சேர்க்கும் பொழுது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். எப்போவும் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை அந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் கொஞ்சமாச்சும் அந்த கிரேவியில் இருக்கிற மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் ரொம்ப தெரியாது. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா ரெட்டாக நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக பார்த்து
அந்த குழம்புல ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி அதோட ஜூஸ்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லையா, தேங்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிற மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அலசி ஊற்றுனீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற கம்ப்ளீட்டான மசாலா வந்துடும். அடுத்து அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜ் இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் அந்த தேங்காய் மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதோட ரா ஸ்மெல் அப்போ தான் நல்லா போகும். ஒரு சிலருக்கு தக்காளி முழுசாக அந்த கிரேவியில் இருக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி ஆட்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தக்காளி அரைச்ச பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த முட்டை பணியாரத்துக்கு அரைச்சோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவு மீதி இருந்தது. அந்த பவுடரை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை அந்த மாதிரி குருமாவில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு திக்னஸையும் கொடுக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. இப்போது அது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அது கொதிக்கிற வரைக்கும். இப்போ நம்மளோட குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் இருக்காது, அந்த குருமாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கிரேவி அப்பியரன்ஸும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம முட்டை பணியாரத்தை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்குது, அதோட திக்னஸும் நல்லா மாறி இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பணியாரத்தை அதில் சேர்த்துடலாம். டோட்டலாக ஒரு 9 பணியாரம் வந்திருக்கு. 9லேருந்து 10 கிட்ட வந்திருக்கும். இப்போ அந்த முட்டை பணியாரத்தை நல்லா அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இந்த கருவேப்பிலை மல்லி சேர்க்கும் பொழுது அதோடய ஃப்ரெஷ்னஸோடு அந்த கிரேவி சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த மல்லி கருவேப்பிலையோட கலரும் மாறாமல் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த அப்பியரன்ஸ். லைட்டாக ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த குழம்பு கொதிக்க விட்டால் போதும். அதிலே அந்த குழம்போட எசன்ஸ் எல்லாம் அந்த முட்டை பணியாரத்தில் இறங்கி பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட முட்டை பணியார குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.